Today I am going to tell about 62nd Divya திருவிடந்தை. பெருமாள் நின்ற திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் கோமலவள்ளி தாயார். விமானம் கல்யாண விமானம். தீர்த்தம் கல்யாண தீர்த்தம். பிரதிக்ஷம் மார்க்கண்டேயன். திருமங்கையாழ்வார்களால் 10 பாசனங்கள் பாடப்பட்டு உள்ளது. கோவளம் மார்க்கத்தில் 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. சென்னையிலிருந்து திருக்கடல் மல்லை மகாபலிபுரம் போகிற வழியில் எல்லாம் திருமணத்தடை யாருக்கெல்லாம் திருமணத்தடை உள்ளதோ அவர்களுக்கெல்லாம் இந்த பெருமாளை நன்றாக தெரியும். நித்திய கல்யாண பெருமாள் ஆதிவராக பெருமாள் எழுந்தருளியுள்ளார். இடவிடந்தை என் தந்தை இடபாகத்தில் மகாலட்சுமி இடதுமடையில் உட்கார்ந்து கொண்டு வராக பெருமாளாக நித்திய கல்யாண பெருமாளாக எழுந்தருள்ளார். திருவிடந்தை இடதுபுறம் இடதுமடையில் இருக்கிறார் என்ற அர்த்தம். அதுபோல் மாமல்லபுரத்தில் போனால் பெரிய பெருமாள் சந்நிதிக்கு சூரிய சந்நிதிக்கு வெளியே போனால் விடந்தை என்ற வளந்தை என்ற பெருமாள் இருக்கிறார். தேவி வலது திருமுடியில் வைத்துள்ளார். திருவிடந்தை அங்கே சேவித்தால் இது திருவிடந்தை வண்ண செல்லாத்தோடு இங்கே எப்படி வந்தார் என்று பார்ப்போம். இந்த தலத்திற்கு ஒன்றுள்ளது. மேகநாதன் என்ற அசுரன்தான் பிள்ளை பலி ஸ்ரீ சக்கரவர்த்தி. இந்த பலி சக்கரவர்த்தி தேவர்கள் அசுரர்கள் யுத்தத்தில் நடக்கும்போது எல்லாத்தையும் பலி எங்களுக்காக மகாராஜாவை கேட்டார். அவர் வரவில்லை என்று மறுத்தார். தேவர்கள் எல்லாம் நையப்புடைத்து அசுரர்கள் தோற்றுவிட்டார்கள். மறுபடியும் அவர் போய் தேவர்கள் எல்லாம் ஜெயித்து அவருக்கு தோஷம் வந்தது. அந்த தோஷத்தை போக்க இந்த திருத்தலத்திற்கு வந்தார். வாராக பெருமாளாக பலி சக்கரவர்த்திக்கு சேவை சாய்க்கிறார். அன்று இருந்து இன்று வரைக்கும் எழுந்தருளில் இருக்கும் பெருமாள். மற்றொரு சரித்திரம். குனி என்ற ஒரு ரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார். சொர்க்கம் பெற்றார். குனியின் மகளும் அவ்விதமே சொர்க்கம் செல்ல வேண்டுமென்றால் தவம் செய்து காலை செல்ல எண்ணி தவம் செய்து நாரதர் வந்து நீ மனமாகாதவருக்கு மனம் செய்ததின்றி சொர்க்கம் சிந்திக்காது என்று சொல்லி அவர் தவம் செய்து கொண்டிருந்த மற்ற ரிஷிகளிடத்து இப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுமாறு நாரதர் கேட்டார். அம்முனிவர்களும் கால ரிஷி என்ப அப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஓராண்டில் 360 கன்னிகள் பெரிய பிராட்டி அம்சமாக பெற்றார். இவ்விதம் 360 கன்னிகளும் தமக்கு பிறந்ததை ஞான திருஷ்டியால் உணர்ந்த முனிவர் இது இறைவன் செயலை என்று அனைத்தையோரும் கிருஷ்ணார்ப்பணம் என்று கிருஷ்ணனுக்கு அர்ப்பணித்துவிட்டு தமக்குள் தீர்மானித்திருந்தார். பருவமடைந்த இவர்களை திருமணம் செய்து கொடுக்காது திண்டாடி கொண்டிருந்த வேளையில் சரஸ்வதி தீர்த்தடன் செய்ய வடதேச யாத்திரை சென்ற சிலர் விவரம் அறிந்து கால ரிஷியை அணுகி தமது நாடாகி வாமபுரி என்னும் ஊருக்கு வருமாறு அங்கு எழுந்தருள் வாராகமூர்த்தி மிகப்பெரிய வரப்பிரசாதி என்றும் தெய்வத்தால் இக்காரியம் நடக்க வேண்டும் சொல்ல அவரும் இசைத்துக்கு வந்து வராகமூர்த்தியை கருதி கடுந்தவம் செய்து வரலானார். இவர்களுக்கு தவத்தை மெச்சி ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மச்சாரியாக வடிவில் இருந்து இம்முனிவருக்கு அணுகி ஒரு திவ்ய தேச யாத்திரையாக வந்தார். அவர் கூற மகாரிஷி காலவக ரிஷி நிலையை எடுத்து சொல்லி தனது பெண்களை திருமணம் செய்து தங்களே பிரம்மச்சாரியாக விரதத்தை முடித்துக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடு ஸ்ரீமன் நாராயணன் ஒப்புக்கொண்டார். தினம் ஒரு கன்னியாக 360 நாள் பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டார். கடைசி தினத்தில் எல்லோரும் சேர்த்து 360 கன்னிகள் ஒன்றாக சேர்த்து ஒரு பெண்ணாக்கி தனது இடபாகத்தில் வைத்து கொண்டார். வாரக ரூபியாக சேவை சாய்க்கிறார். திருவழியாக இருக்குமே அவரும் இடதுபுறம் ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் ஆனப்படியால் எந்தை திருவிடவடந்தை என்றாயிற்று. காலப்போக்கில் திருவிடந்தை என்று ஆகிற்று. நித்திய கல்யாண பெருமாள் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகவில்லை அவர்கள் கல்யாணம் சீக்கிரமா திருமணம் நடக்க வேண்டும் என்றால் அவர்கள் புஷ்ப மாலையெல்லாம் கொடுப்பார்கள். அந்த நாள் எடுத்து வந்து 360 கல்யாணம் செய்து கொண்ட பெருமாள் ஒருத்தர் தான் புருஷோத்தமன். அழகிய மணவாள பெருமாள் ஆத்மக்காரணை பெண்களை
கல்யாணம் செய்து கொண்டு தான் இந்த ஊர் விஷயமே. அடிப்படை கருத்தே இந்த 360 பேரும் இந்த ஜீவாத்மாக்களுக்கு பிரதிநிதிகள். ஆத்மாக்கள் எல்லாம் பெண்கள் தான். பெருமாள் தான் புருஷோத்தமன் பெருமாள் என்ற ஜீவாத்மா எல்லோரையும் கைத்தலம் பற்ற என்ற அர்த்தம். ஏதோ ஒரு ஆண் என்றால் பெருமாளை திருமணம் செய்து ஆண்டாள் திருமணம் செய்து கொண்டார், ஏதோ ஒரு பத்மாவதி தாயார் திருமணம் செய்து கொண்டது ஆசைப்பட்டார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அத்தோடு முடிந்து போய்விட்டது. நாம் எல்லாரும் பெண். ஒரே ஒருத்தர் நித்திய கல்யாண பெருமாள் தான் ஆண். வேற வெறும் ஆண் இல்லை, புருஷோத்தமன் பெருமாள். அவர்தான் ஒவ்வொருவரையும் திருக்கல்யாணம் செய்து கொள்கிறார். திருமணம் நடக்கும்போது நிஜமாகவே திருமணம் நடந்தது. 360 திருமணம் சந்நிதி பெருமாள் தனது வலது திருநாமத்தில் ஆதிவரக பெருமாள் இடத் திருவடியில் ஆதிசேஷன் இருக்கிறார். ஆதிசேஷனும் அவருடைய பத்தினியும் இருந்து அவருடைய தலைக்கு கீழ் இருந்து ஒரு திருவடிகளோடு சேவை சாய்க்கிறார். பூமியில் வலது திருவடி மட்டும் பூமியில் பதிந்திருக்கிறது, இடது திருவடி மேலே நோக்கி இருக்குது. அந்த பெருமாளுடைய கன்னத்தில் எப்போதும் மை தீட்டு கொண்டிருப்பார். அது பெருமாளுக்கு மாப்பிள்ளை மை தீட்டுவார்கள் அல்லவா, அவரை நித்திய கல்யாண பெருமாள். நித்தியமும் இந்த பெருமாளுக்கு தினமும் மைசூர் திட்டி இருப்பார்கள். தரிசனம் செய்தால் நாமே பெருமாளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று தோன்றும். அப்படி ஒரு தரிசனம். துவாரக பெருமாள் பிராணய சரித்திரத்திலிருந்து பூதேவியை பிராலய சமுத்திரத்திலிருந்து பூதேவியை மீட்டெடுத்தார். நம்மை சம்ஸ்காரம் செய்த கணத்தில் இருந்து மீட்டெடுப்பார். நித்திய கல்யாண பெருமாள் தரிசனம் செய்யலாம். வராக தீர்த்தம். கோமலவள்ளி தாயார் அகிலவள்ளி தாயார் கல்யாண தீர்த்தம், கல்யாண விமானம். ரிஷியோடு 360 பெண்களையும் திருமணம் செய்து கொண்டார் அல்லவா. இவ்விடத்து பெண்களாக எழுந்தருளியுள்ள திருவுடந்து திருநீர்மலை பக்கத்தில் திருமங்கை ஆழ்வார்கள் பாடுகிறார். ஆழ்வாருக்கு நாயகியால் பாவம். பெண் தன்மையில் 10 பாசங்கள் பாடியுள்ளார். 2ஆம் 10 7ஆம் திருமொழியில் நாச்சியார் பார்க்க நாயக அழகுன்று நாயக பாவம். திருமங்கையாழ்வார் நாயக பாவம், பரகால நாயகி என்று பெயர். நம்மாழ்வாருக்கு இயற்பெயர் பரங்குசர், திருமங்கையாழ்வாருக்கு இயற்பெயர் பரங்காலன். அவருக்கு நாயகி பாவம் விட்டதால் பரங்குச நாயகி என்று. நாயகி பாசத்தில் தலைவனாக, காதலியாக, மகளாக, தாயாருக்கு மகளுடைய தாயாருக்கு மகளுடைய தமக்கையாக, மகளுடைய தோழியாக பாடுவார். எல்லோரும் விரைதான் பாடுவதாக ஆழ்வார்தான் ஒருபுறம் ஆனார். பாடியிருப்பார், காதலியாக பாடியிருப்பார், காதலிக்கு பாடியிருப்பார், காதலுக்கு தோழியாக பாடியிருக்கிறார். இந்த 10 பாசரங்கள் தலைமகள் தாயாக, காதலுடைய தாயாக பாடியுள்ளார். இவரும் கொண்டு போய் திருவிடந்தை பெருமாளிடம் சேர்த்து விட்டார். பெண்ணை விட்டுவிட்டு மனத்தால் நினைத்தாயோ, இந்த இடத்திலே நாயகியாக இந்த பெண்ணை பற்றி மனதில் எண்ணி நினைத்து கொண்டிருக்கிறாயோ, என்னென்ன நினைத்து கொண்டிருக்கிறார், ஒரு பிரயோஜனம். நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிற, அதுதான் இந்த பெண்ணுக்கு நடக்க போகிறது. அவர்தான் நித்திய கல்யாண பெருமாள். நாம் எல்லோரும் சேர்ந்து திருமணம் நடக்க வேண்டும் என்றால் நாமும் சென்று இந்த நித்திய கல்யாண பெருமாளை தரிசனம் செய்து பயன்பெறுவோமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.